friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Android 11ல இருக்கிற டாப் 8 ஃபீச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், கார்டிங் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Android 11 நம்ம கிட்ட இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா Android 11 வந்து என்னோட PCல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். PCல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி அந்த Android 11 யூஸ் பண்ணி என்னென்ன புது ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா Android 11லேருந்து இருக்குது. கம்பேர் வந்து Android 10 கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். Android 10லேருந்து Android 11க்கு என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த Android 11 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்துட்டு Android 11 வந்து எப்படி நம்ம PCல வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மட்டும் இருந்தால் போதும். நமக்கு நெட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வேணும். நமக்கு இன்டர்நெட் மினிமம் வந்து போனால் ஒரு 5 GB கிட்ட இருந்தால் போதும், நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Android 11ல டாப் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த Android 11 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மூலமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ வந்துட்டு இது சேம் தான். நீங்கள் ஒரு Android 11 வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே சேம் ஃபீல் வந்து இதில் கிடைக்கும். கிட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இருந்துச்சுன்னா அதில் Android 11 அப்டேட் வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோன் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு வந்து போடுறோம். ஒன்ஸ் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அபவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Android வெர்ஷன் 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண நமக்கு வந்து பாருங்கள், ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு இந்த டைம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் ஐக்கான் வந்து திருப்பி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனால் வந்துட்டு உங்களுக்கு Android 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு இந்த ஓரியோ பை கியூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Android 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி அப்படியே ஒரு சுற்றி விட்டிங்கன்னா போதும், வால்யூம் ஐக்கான மாதிரி திரும்பும். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Android 11 லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராக வந்து இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் சைடில் தான் மாற்றிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் Android 11 வந்து யூஸ் பண்ணிருக்கும்போது சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாலோ இல்லை MP3 இல்லை Spotify, YouTube மியூசிக் இல்லை ஏதாவது ஒரு MP3 நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் அதில் நம்ம மேலே நோட்டிஃபிகேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு முதல்ல எடுத்து விட்டோம்னா நமக்கு வந்து போனால் மொபைல் டேட்டா, அதுக்கப்புறம் ப்ளூடூத், ஒய்ஃபை இதெல்லாம் காட்டும். அது கீழே தான் ஒரு லைன் மாதிரி போட்டு அது கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த Android 11ல் வந்து பார்த்தா அது வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா Spotifyல வந்து நமக்கு மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. நம்ம மேலே ஸ்டேட்டஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் பார்லேயே நம்ம சாங்ஸ் வந்து ப்ளே ஆகுது. நமக்கு இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு Android 11 வந்து இன்ஸ்டால் பண்ணால் நோட்டீஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது என்னன்னு வந்து பார்த்தா ரீசெண்ட் ஆப்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஆப்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஜஸ்ட் நம்ம ரீசெண்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் அந்த இடத்துல 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு காட்டுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிடும். நமக்கு Android 11ல் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிடையாது. மற்ற எல்லா ஓஎஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோன் வச்சு இப்படி நம்ம கீழே தள்ளா ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும், டச் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஸ்டாக் Androidல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கெஸ்டர்ஸ் வந்து கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம லாங் பட்டன், நம்ம வால்யூம் டப்பு, அதுக்கப்புறம் லாக் பட்டன் கொடுத்தா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்பில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சிடும். அதுக்கப்புறம் எடிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எடிட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேணுன்ற பெயிண்டிங், அதுக்கப்புறம் கிராப்பு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த செலக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்லாம் வந்து அந்த ஆப்பில் இருந்துச்சுன்னா காப்பி பண்ணிக்க முடியும். காப்பி பண்ணி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தா ரீசெண்ட் ஆப்பில் வந்துட்டு நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மூணாவது சேஞ்சஸ் வந்து பார்த்தா நமக்கு டார்க் தீமில் வந்து ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
நம்ம ஷெட்யூல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற டைம் மட்டும் நம்ம டார்க் தீம் செட் பண்ணிக்க முடியும். இப்போ காலையில் எனக்கு 6 மணிலேருந்து நைட் ஒரு 8 மணி வரைக்கும் எனக்கு டார்க் தீம் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டார்க் தீம் வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டார்க் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப super வந்து இருக்குது Android 11ல். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தா டார்க் தீம் வந்து எப்பவுமே ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் ஒரு ஃபோனுக்கு. பட் இந்த டைம் வந்து பார்த்தா நமக்கு அந்த டார்க் தீம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஷெட்யூல் வந்து பண்ணிக்கலாம். மார்னிங் இத்தனை டைம்லேருந்து இத்தனை டைமுக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த டைம் டார்க் தீம் வந்து வந்துடும். ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். நம்ம Android 11 வந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன வந்து பார்த்தா chat bubbles நான் எனேபிள் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நமக்கு வந்து பார்த்தா இந்த எனேபிள் ஆகல. நம்ம chat bubbles வந்து பண்ணால் ஒரு Android 11 வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அந்த chat bubbles யூஸ் பண்ணி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க மெசேஞ்சர். ஜஸ்ட் நமக்கு இந்த டாப் கார்னில் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ரிங் மாதிரி வந்துருக்கும். நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக நம்ம அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண தேவை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் நம்ம அந்த மெசேஜ் பட்டன் டேப் வந்து கிளிக் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மெசேஜ் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரீசெண்ட் ஆப் பண்ணிக்க முடியும். நம்ம எதுக்கு வேண்டி வந்து பார்த்தா மெசேஜ் ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த மெசேஜ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை மூவிஸ் வந்து பார்த்துருந்தாலோ நம்ம அந்த பபிள்ஸ் மூலமாக மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் நமக்கு இந்த Android 11ல். நெக்ஸ்ட் 5வது சேஞ்சஸ் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து லாக் ஸ்க்ரீன்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம லாக் ஸ்க்ரீனில் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த டிசைனையே மாற்றிட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் லாக் ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் லாங் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தா 3 ஆப்ஷன் வந்து காட்டுது. எமர்ஜென்சி, பவர் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா லாக் ஸ்க்ரீனையும் வந்து ஒரு இது மாதிரி மாற்றிருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஜிபேலாம் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு அந்த பேமெண்ட் மெத்தட் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஹோம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்மார்ட் ப்ராடக்ட் தான் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹோம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க மாதிரி நமக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 10 Qலே வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வரும் அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு வந்து பண்ணால் Android 10ல் வந்து வர கிடையாது. பட் நமக்கு இப்போ Android 11ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. தம்பி ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பழசுப்பா, என் ஃபோனில் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நமக்கு கரெக்டு தான். நமக்கு இந்த கஸ்டமைஸ் ஸ்கின் எல்லாம் வந்து போனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து எப்போயோ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஸ்டாக் Android வந்து பார்த்தா இப்போ தான் வந்து கொண்டு வராங்க. நமக்கு இந்த Android 11 வந்து வச்சுருந்தா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு வேண்டி தனியாக வந்து எந்த விதமான ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டியூ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அப்புறம் ஸ்டெப்ஸ் ரெக்கார்டிங், இந்த மாதிரி எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. நமக்கு ஜஸ்ட் மேலே நோட்டிஃபிகேஷன் சைடில் இழுத்து விட்டோம்னா நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அந்த ஃபோன் ரெக்கார்டிங் கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட வெளியே பேக்ரவுண்டில் இருக்கிற சவுண்டையும் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். அது கீழே வந்து போனால் ஸ்டோ டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்டோ டச்சஸ் வந்து கொடுத்தனா நமக்கு வந்து போனால் நம்ம கிளிக் பண்ணால் டச்சஸ் வந்து காட்டும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Android 11ல் பில்டினாக வருது. ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தனியாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. Android 11ல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் Androidல எப்பவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்னால் 100% சொல்ல முடியும். நீங்கள் கஸ்டமைஸ் ஸ்கின் யூஸ் பண்ணுறதை விட நம்ம ஸ்டாக் Androidல இருக்கிற கெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிட்டே வந்து வர முடியாது. நம்ம கஸ்டமைஸ் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தள்ளி இப்படி கொண்டு போகிறக்குள்ள நம்ம ஸ்டாக் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணாலே போதும் நமக்கு அந்த கெஸ்டர்ஸ்லாம் வந்து பக்காவாக வேலை செய்யும். ஸ்டாக் Androidல கெஸ்டர்ஸ் எப்பவுமே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த கெஸ்டர்ஸ் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பேக் வரணும்னா வந்து நம்ம சைட்லேருந்து இழுத்து விடுவோம். அதை நம்ம வந்து சென்சிட்டிவ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக வரணுமா இல்லை கொஞ்சம் மெதுவாக வரணுமா இல்லை கம்மியாக வரணுமா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ரைட்டில் ரெண்டையும் வந்து கம்மி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர் சொல்லலாம். Android 11ல் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் ஸ்கின்ல வந்து கெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம ஸ்டாக் Android யூஸ் பண்ணும்போது தனி ஃபீல் தான். அந்த ஸ்பீடு வந்து நமக்கு ஸ்டாக் Android கெஸ்டர் ஸ்பீடு வந்து பார்த்தா நமக்கு கஸ்டமைஸ் ஸ்கின்ல வந்து வராது. கஸ்டமைஸ் ஸ்கின் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சாம்சங் இந்த மாதிரி ஒரு சில ஃபோன் எல்லாம் கெஸ்டர் கொடுப்பாங்க. அந்த கெஸ்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டாக் Android கெஸ்டர்ஸ் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். அது இன்னும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நமக்கு அது சூப்பராக வந்து இருக்குது கெஸ்டர்ஸ் எல்லாம். இந்த லாஸ்ட் ஃபீச்சர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க Android 11ல்.
நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்னோட கால்குலேட்டர் இப்போ கால்குலேட்டர் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் பர்மிஷன் கேட்கும், கால் பர்மிஷன் கேட்கும். கால்குலேட்டருக்கு எதுக்குடா ஃபோன் பர்மிஷனு, கால் பர்மிஷனு, அதுக்கப்புறம் நமக்கு மெசேஜ்லாம் படிக்குது, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். நமக்கு நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அலோன்னு கேட்கும். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அலோன்னு கொடுத்துருவோம். ஏன்னா அது அலோ கொடுத்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம யாருமே வந்து படிச்சு பார்க்கறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர். நம்ம வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள் அது என்ன பர்மிஷன் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஆண்ட்ராய்டு லெவலில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் 3 பர்மிஷன் வந்து கேட்குறாங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் திஸ் ஆப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்க் எவ்ரி டைம், அதுக்கப்புறம் டினே, இந்த மாதிரி 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் திஸ் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த பர்மிஷன் வரணும், ஒர்க் ஆகணும், மற்ற டைம் வந்து பண்ண ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து பர்மிஷன் நீங்களே செட் பண்ணிக்க முடியும். இந்த டைம் நான் காலுக்கு மட்டும் தான் தரேன், இந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு கேமராக்கு மட்டும் தரேன், அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டினே, எனக்கு டோட்டலாக வந்து அந்த ஆப்புக்கு வந்து சுத்தமாக பர்மிஷனே கட் பண்ணுறது. இந்த மாதிரி பர்மிஷனில் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளீட்டாக அவங்க டிசேபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பர்மிஷன் இஃப் ஆப் இஸ் நாட் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பர்மிஷன் வந்து கட் ஆயிரும். ஆண்ட்ராய்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. குட் லக், கூகுள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு லெவலில் இருக்கிற டாப் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தா நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க அந்த மேலே சாங்ஸ் வந்து உள்ள போகிற மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லாக் ஸ்க்ரீன் வந்து மாற்றிருக்காங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பில்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர். உங்களுக்கு வந்து எந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு லெவலில் வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண வீடியோ வேணுமா கீழே நிறைய பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலோட டாப் ஃபீச்சர். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம 4 லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.